உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சாதான் இந்த உசுறு நமக்கு சொந்தம், இல்லேனா சாமிக்கு தான் சொந்தம். அப்படி ஒரு உறுதி இல்லாத வாழ்க்கையை தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இருக்கிற வரைக்கும் கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு செத்துருவோம். அதை விட்டுட்டு எதுக்கு எல்லாரையும் கண்ணீர் சிந்த வைக்கணும், கவலைப்பட வைக்கணும்? நீ இப்படி பாரதி மேலையும் தமிழ் மேலையும் வெறுப்பா இருக்கிறது உன் அம்மா மேல நீ வச்ச பாசத்தாலதான். அதை யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்க அம்மா இந்நேரம் உயிரோட இருந்திருந்தா இத பார்த்து சந்தோஷமா இருந்திருப்பாங்களான்னு கொஞ்சம் யோசி. நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஓ இஷ்டையா. தமிழ், அப்பா கிட்ட வா. போ தமிழ், போ. அப்பா. இனிமே நமக்குள்ள எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த சண்டையும் வரக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். லவ் யூ பா. லவ் யூ டூ. பாரதி, உங்களுக்கு தனியா சொல்லணுமா? நீங்களா வர மாட்டீங்களா? சரி, அழாதீங்க. சாரி. பாரதி, எதுவும் பேசாதீங்க. பாரதி, பேசாதீங்கன்னு சொன்னல. ப்ளீஸ். பசிக்குது. ஐயோ, நீங்க சாப்பிடலன்னு சொல்லி நான் எதுவுமே சமைக்கலையே. ரொம்ப பசிக்குது. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் உடனே போய் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் இத வச்சுக்கோங்க. நானும் போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன்பா.
டேய் ஆதி, ஏன் இப்படி பண்ற? எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஏண்டா, உன்னால பாரதிய மன்னிச்சு ஏத்துக்க முடியாதுன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு இப்படி நடிச்ச? நான் இங்க இருந்து போற வரைக்கும் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் இப்படி நடிக்கிறேன். இது தப்பாதி, பெரிய பாவம். போறதுன்னா அப்படியே போக வேண்டியதானே. இப்ப திரும்பவும் அவங்களுக்கு பாசத்தை காட்டுற மாதிரி காட்டிட்டு அவங்கள ஏமாத்திட்டு போறது எந்த விதத்துல நியாயம்? தெரியல, நான் ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கே தெரியல. இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா பாரதியும் தமிழும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அதுக்கு இப்படி ஒரு மோசமான விஷயத்த பண்ணுவியா? நீ பேசின உடனே அங்க தமிழ் முகத்திலையும் பாரதி முகத்திலையும் தெரிஞ்ச சந்தோஷத்தை பாத்தியா? இப்ப எல்லாம் நடிப்புன்னு தெரிஞ்சா அவங்க மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. என்னால எதை பத்தியும் யோசிக்கவும் முடியல, என்னால இங்க இருக்கவும் முடியல. எனக்கு எதுவுமே வேண்டான்னு தோணுது. எனக்கு இங்க இருக்கிறது சித்திரவதையா இருக்கு. இப்ப கூட உன்னை இங்கிருந்து போக வேண்டான்னு சொல்லல. ஆனா இப்படி பாரதிக்கும் தமிழுக்கும் நம்பிக்கையை கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிடாதன்னு தான் சொல்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்க போறேன். சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்க போறேன்னு சொல்லாத, நடிக்க போறேன்னு சொல்ல. டேய், உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலடா. ச்சே, எங்க அம்மாவோட இழப்ப சரி பண்ணிக்கவே முடியாது. அவங்கள அப்படி கஷ்டப்படுத்துறதை விட என்ன நான் இப்படி மாத்திக்கிறது நல்லதுன்னு தான் இந்த முடிவுக்கே நான் வந்தேன். ப்ளீஸ் என்னை மேலும் மேலும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே ஆதி, நான் டாக்டர் பிராங்க்லின் கிட்ட பேசுறேன். ஆதி, திரும்பவும் சொல்றேன், வர்ற வெள்ளிக்கிழமை இந்த ஆபரேஷன் நடந்துட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு பாரதி யாருன்னே தெரியாது, உங்க குழந்தையும் உங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.